தலைக்கு தில்ல பாத்தியா அப்படின்னு கேட்கவே கூடாது. தளபதிக்கு தில்ல பாத்தியா அப்படின்னு தான் கேட்கணும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வேலையை தான் நம்ம தளபதி வந்து பார்த்து வச்சிருக்கிறாரு. இத்தனை நாளா யாரு கூட கூட்டணி யாரு கூட கூட்டணின்னு கேட்டுட்டு இருந்தீங்களா, அந்த கூட்டணி சர்ச்சைக்கு எல்லாத்துக்குமே முடிவு கட்டியிருக்கிறாரு நம்ம தளபதி விஜய். நமக்கு தெரியும் டிஎம்கே அபிஷியலி அனௌன்ஸ் காங்கிரஸ் கூட நாங்க கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு 28+1 அது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏடிஎம்கே ஏற்கனவே நாங்க பிஜேபி கூட தான், பிஜேபி தான் எங்களுக்கு தலைமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிட்டாங்க. அதுவும் முடிஞ்சது. இப்ப இவங்க எல்லாத்துக்குமே மாற்று அப்படின்னு சொல்லி வந்து விஜய் யாரு கூட கூட்டணி, தனித்து விடப்பட்டாரா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் பேசுனீங்க. இன்னைக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே முடிவு கட்டியிருக்கிறாரு. யாரு கூட கூட்டணி அப்படிங்கிறத அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. ஆனா அந்த கொள்கை பரப்பு செயலாளரா அவர் வந்து அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு சொல்லும் போது யாருமே நம்மள எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப யார் வந்திருக்காங்க தெரியுமா? அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். என்ன ஏதோ சொன்னீங்களா? இருக்கிற பிரச்சனையில இந்த கன்றாவிலாம் எதுக்கு பாப்பா பேசுற அப்படின்னு தானே கேட்டீங்க. அவங்க கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் தான். இதை பத்தியும் பேசியாகணும். ஏன்னா 30% மக்கள் வந்து எங்க பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் சொல்றாங்க. அதுல அதிகமா இருக்கிறது பெண்கள் தான். அப்படி பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்த பத்தியும் நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். இது கூடவே இன்னொரு நல்ல விஷயமும் முக்கியமான பிரச்சனையும் ஒண்ணு இருக்கு. அதை பத்தியும் பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 2 நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல ட்வின்ஸ்ல ஒரு பையன் காலேஜுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு கட் அடிச்சுட்டு தான் உயிர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விஜய பார்க்க போய் டயர்ல நசுங்கி மண்டை உடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இப்போ சிகிச்சையில இருக்காங்க. உங்களுக்கு மூளைச்சாவு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தன்னை பார்க்க வந்து அடிபட்டு இவ்வளவு சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய அந்த பையனை ஒரு எட்டு போய் பார்க்கல, ஒரு போன் கூட பண்ணி பேசல. ஆனா ஒரு காமெடியில வரும் இல்லையா, பிள்ளைக்கு பலூன் வாங்கி கொடுக்க துப்புல ஆட்டுக்காரிக்கு 500 ரூபாயா அப்படிங்கிற மாதிரி இப்படி தன்னை பார்க்க வந்து ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கக்கூடிய அந்த பையனை ஒரு எட்டு போய் பார்க்கல, அவனுக்காக எந்த ஒரு உதவியுமே செய்யல. அதை தாண்டி மக்கள்னு சொல்லிட்டு மக்களை பாக்குறதுக்காக எந்த ஒரு கூட்டமும் போடாம நிர்வாகிகள் கூட்டம் போட்டுட்டு கேட்டா காவல்துறை தான் காரணம் அப்படின்னு பழி போட்டுட்டு பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தை கூட போய் ஒரு எட்டு பார்க்காம கல்யாண வீட்டுல மட்டும் விருந்து சாப்பிடுறதுக்கு நம்ம அண்ணாக்கு வந்து நேரம் இருக்கும். கல்பாத்தி சுரேஷ் அவரோட பையனுக்கு வந்து நேத்து திருவான்மியூர்ல வச்சு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு சோடியா வந்து இறங்கியிருக்கிறாரு தாவிகா தலைவர் விஜய். அந்த சோடி யாரு அப்படின்னா இத்தனை நாளா கூட்டணி யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்களா, அதுதான். என்னன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பேசினதுதான். விஜய் அண்ணாவோட மனைவி வந்து விஜய் கள்ள தொடர்புல இருக்கிறாரு ஒரு நடிகையோட அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்துக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதுவும் திமுக தான் சதி அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சோ அதே மாதிரி இப்பவும் அந்த நடிகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளப்பி விட்டாங்கல்ல, அதனால ஒரு நடிகைக்கு நம்ம விஜய் அண்ணா என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாரோ அதே மாதிரி ஒரு கலர்ல ஒரு சோடியா ஒரு சாரியை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம விஜய் அண்ணா வரக்கூடிய அதே கார்லயே அந்த நடிகையை விஜய் அண்ணாக்கு தெரியாமையே ஏத்தி விட்டு விஜய் அண்ணாக்கு தெரியாமையே 2 பேத்தையும் ஒரே நேரத்துல வந்து இறங்கவும் சொல்லியிருக்காங்க. இறங்கி பார்த்த உடனே அன்னைக்கு சரியான ஷாக்கு. என்ன நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி போட்டிருக்கோம், உன்னை யாரும் அனுப்புனா திமுக செஞ்ச சதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அண்ணா வந்து சரியான ஷாக் ஆகி கேட்டிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 பேரும் ஒருத்தங்க தேடிட்டு சோடியா மேடல் ஏறி இருந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு சிரிக்கலாம் செஞ்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னா சிரிக்கிற நீ வெக்கமாலே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்டுறாதீங்க. இது முழுக்க திமுக செஞ்ச ஒரு சதி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே விஜய் அண்ணா பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களை வந்து நான் சிறகடிச்சு பறக்க வைக்க போறேன், யூபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டுல இருக்கக்கூடிய யூபிஎஸ்சில ஆண்களுக்கு சரிபாதி பெண்களை வந்து நான் நியமனம் செய்ய போறேன், ரேஷன் கடையில எல்லாமே ஆண்கள் தான் அரிசி போடணும், பெண்களுக்கு பெண்கள் தான் அரிசி போடணும். ஏன்னா பாலியல் சீண்டல்கள் எல்லாமே இப்போ வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இதை குறைக்கணும் அப்படின்னா ஆண்கள் தனியா ஒரு வழியா போக விடணும், பெண்களை வந்து தனியா ஒரு வழியா போக விடணும். பெண்களுக்கு பெண் எஸ்பி தான் பாதுகாப்பு கொடுக்கணும், ஆண்களுக்கு ஆண் எஸ்பி தான் பாதுகாப்பு கொடுக்கணும். இது இப்படி பண்ணா மட்டும்தான் இந்த பாலியல் சீண்டல்கள்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து தடுத்து நிறுத்த முடியும். அந்த பாலியல் கல்வி அப்படிங்கறத வந்து நம்ம வந்து கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா எல்லாரும் உண்மையா திருந்திடுவாங்க. அதை நம்ம செய்யவே கூடாது. ஆண்கள் தனியா பெண்கள் தனியான்னு சொல்லிக்கிட்டு அந்த ஜெண்டரை வந்து பிரிச்சு வைக்கிறது மூலமா என்ன ஒரு மிகப்பெரிய கலவரத்தை வந்து நம்மளால தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் அண்ணா பெண்கள் பாதுகாப்புக்காக ரொம்ப ஆலோசிச்சு ஒரு விஷயங்கள் எல்லாமே பேசிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல திமுக
இப்படி ஒரு சதியை பண்ணி அந்த பல கோடிகளுக்கு அதிபதியான சங்கீதாவையே ஜீவனாம்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டைய கழுவ வச்சு விஜய் கிட்ட இருந்து 200 கோடி ரூபாய் ஜீவனாம்சம் வாங்கலாங்க. உங்ககிட்ட எனக்கு பல லட்சம் கோடி இருக்கு, இந்த 200 கோடி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், ஏன்னா உச்சத்துல இருக்க நடிகரோட உச்சக்கட்ட சம்பளம் அது, அதையே உங்களுக்கு ஜீவனாம்சம் வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதாவோட மண்டையை கழுவி விஜய் வந்து என்ன ஹோம் அரெஸ்ட் பண்றாரு, பினான்சியலா லாக் பண்றாரு, விஜய் வந்து ஒரு சைக்கோ, மன ரீதியா பாதிக்கப்பட்டு ஒரு நடிகையோட கள்ள தொடர்புல இருந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய எங்களை வந்து கொடுமைப்படுத்துறாரு, அவரோட பையனை வந்து கைவிட்டாரு, பையன் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ல ஏதோ படம் பண்ண போற அப்படின்னு சொல்லி இருக்காரு, நீ என்ன அங்கெல்லாம் போய் நிக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு த்ரிஷாவுக்காக இறங்கி ஒரு கல்யாண வீட்டுக்கு எல்லாமே போயிருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இது எல்லாமே திமுகவோட சதி. சோ சங்கீதாவை செஞ்ச மாதிரியே இப்போ வந்து த்ரிஷாவையும் மண்டைய கழுவி ஒரே மாதிரி சாரி கட்ட வச்சு இப்போ வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இதை நம்ம தன்மையா வண்டிக்கிறோம். ஆனா இப்படி ஒரு விஷயம் தெரியாம தாவேக்காவோட தொண்டர்கள் எல்லாமே இப்ப தாவேக்கா விட்டு வெளியேறதுக்கான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்களாமா. நீங்க எல்லாருமே இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா தாவேக்காவோட தொண்டர்கள் எல்லாருமே என்னன்னா நீங்க வந்து மாற்று சக்தி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக இறங்கி நாங்க வந்து சண்டை செஞ்சோம் அப்படின்னா உங்க குடும்பத்துக்காகவே நீங்க மாற மாட்டீங்களே, உங்க மனைவி வந்து இப்படி பொதுவெளியில வந்து நின்று எனக்கு விவாகரத்து வேணும், இப்படி ஒரு நடிகையோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியுமே நீங்க அதுக்கு எதிராக வந்து எந்த ஒரு வார்த்தையுமே பேசல. உங்க மனைவிய அதான் நம்ம அண்ணிய வந்து எல்லாரும் கன்றாவியா பேசுறாங்க, அதை எதிர்த்து நீங்க எதுவுமே பேசல, அமைதியா இருந்தீங்க. அதுவும் எங்க ஊர்ல எல்லாம் மௌனம் வந்து சம்மதத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க, அப்போ புரியல இப்போ புரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மனக்குமுறலை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அண்ணா நீங்க வந்து என்ன பண்ணாலும் நாங்க உங்களுக்கு முட்டு கொடுப்போம் அப்படின்னு தெரிஞ்சுதானே இவ்வளவு ஆணவத்துல நீங்க ஆடுறீங்க, உங்க ஆணவத்தை நாங்க அடக்குறோம், உங்களுக்கு நாங்க இனிமே துணையா நிக்க மாட்டோம், நீங்க கவலைப்படாதீங்க, உங்க கூட நாங்க இல்ல அப்படின்னு ஒரு சில பேர் வந்து பதிவுகளை போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து நாங்க எவ்வளவுதான் முட்டு கொடுக்கறது, நாங்க முட்டு கொடுக்குறோம் அப்படின்னா எங்களுக்கு ஈக்குவலா நீங்களும் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கணும் இல்லையா, எலெக்ஷன் வரைக்குமாவது அமைதியா இருந்தா உங்களை சிஎம் ஆக்கி பாக்குறதுக்காக நாங்க எவ்வளவுதான் போராடுறது. டிவிகே அப்படின்னு சொன்னது தமிழக வெற்றி கழகம் இல்ல, த்ரிஷா வெற்றி கழகம் அப்படிங்கிறது அப்போ புரியல இப்போ புரியுது அப்படிங்கிற மாதிரியும் சரி. சமீபத்துல ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தி அப்படின்னு சொன்னீங்களே, அது திமுக தீய சக்தி இல்ல, விஜய் மகனுக்கு த்ரிஷா சித்தி அப்படிங்கிறது இப்பதான் புரிய வருது, அப்போ புரியல இப்போ புரியுது. அதே மாதிரி கொள்கை பரப்பு செயலாளர் வந்து அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு அப்ப சொல்லும் போது புரியல, த்ரிஷா வருவாங்கன்னு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாவேக்கா தொண்டர்கள் எல்லாருமே மன உளைச்சலை வெளிப்படுத்தினது மட்டும் இல்லாம தாவேக்காவில இருந்து நான் வெளியே வர போறேன், ஏன்னா இவர் வந்து ஒரு மாற்று சக்தி, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாரு, நல்லாட்சி செய்ய போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா தன்னோட குடும்பத்தையே ஒழுங்கா நடத்திக்க தெரியாத இவரு தன்னோட மனைவி அதான் மனைவியே சொல்லிட்டார்ல, இனிமே நமக்கு என்ன இருக்கு, இனிமே ஆட்டத்தை பாருங்க, எனக்கு தான் நல்லா டான்ஸ் ஆட தெரியுமேன்னு சொல்லிக்கிட்டு இப்படிலாம் செஞ்சாரு அப்படின்னா இதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாவேக்கா தொண்டர்கள் எல்லாருமே இப்போ கொந்தளிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சில தொண்டர்கள் கொந்தளிச்சாலுமே இன்னும் ஒரு சில பேர் வந்து அண்ணனுக்காக நாங்க உயிரையே கொடுப்போம், ஒரு அண்ணியை கொடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்ணனுக்கு இதுல ஏதாவது சட்ட ரீதியா ஏதாவது பிரச்சனை வருமா, அப்படிலாம் ஒண்ணு இல்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய பயமுமே அவங்களுக்குள்ள இருக்கு. இப்போ சட்ட ரீதியா பிரச்சனை வருமா வராதா? IPC 497 படி திருமணமான ஒரு ஆண் வந்து மனைவிக்கு தெரியாம தவறான உறவுல இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சட்டப்படி குற்றம். ஆனா உச்சநீதிமன்ற தீர்ப்பு படி புதிய சட்டம் BNS படி பார்த்தோம்னா இது வந்து சட்ட ரீதியா ஒரு குற்றம் கிடையாது. இங்க திருமணமான ஆண் யார் கூட வேணாலும் பேசிக்கலாம், இதுக்கு சட்டம் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காது அப்படிங்கிறது தான் BNS ஆக்ட் படி. ஆனா இந்த BNS ஆக்ட்லயும் ஒரு சின்ன சிக்கல் ஒண்ணு இருக்கு. என்னன்னா பிரிவு 85 கீழே அதாவது செக்ஷன் 85 படி திருமணமான ஆண் வேறு யாருக்கூடையாவது தொடர்புல இருக்கிறது மூலமா இவங்களுக்கு மன ரீதியா உளைச்சல் ஏதாவது அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா அது மூலமா விஜய் அவர்களுக்கு வந்து 3 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது சங்கீதா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லாம இந்த விவாகரத்து மனு அப்படிங்கிறது இப்போ நிலுவையில இருந்துட்டு இருக்கு. இப்படி நிலுவையில இருக்கும் போதே இவங்க ஒரு நடிகை கூட தான் தொடர்புல இருக்கிறாங்க, அதனால எனக்கு வந்து மியூச்சுவலா எனக்கு விவாகரத்து பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ அந்த நடிகையோடய நீங்க வந்து வெளிப்படையா வெளியே போறது வர்றது கல்யாண வீட்டுக்கு போறது ஏற்கனவே நம்ம இதை நோட் பண்ணோம். எல்லாரும் சோசியல் மீடியாவில் அவங்க போட்டோவை போட்டு சேர்த்து வச்சு பேசுறது எங்க குடும்பத்துக்கு அசிங்கமா இருக்கு, என்னோட குழந்தைகள் வந்து வெளியே போய் தலையை காட்ட முடியல அப்படிங்கறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் இவர் வெளிப்படையா வெளியே வரது சோசியல் மீடியால வந்து எல்லாருமே பேசுறது இது எல்லாமே பார்க்கும்போது அவங்களுக்கு மன ரீதியா அழுத்தம் வரலாம். அப்படி அழுத்தம் வந்தது அப்படின்னா அவங்க அதை வந்து ஒரு கம்ப்ளைண்டா எடுத்து போய் கொடுத்தாங்க அப்படின்னா பிரிவு 85 கீழே விஜய்க்கு வந்து 3 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்னொரு சட்ட சிக்கலுமே இதுல இருக்கு.
செக்ஷன் 69 படி த்ரிஷாவுமே 10 வருஷம் விஜய்க்கு வந்து சிறை தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு ஒரு பெண்ணை வந்து ஏமாத்துனாங்க அப்படின்னா சட்ட ரீதியா 10 ஆண்டு சிறை தண்டனை இருக்கும். இப்போ த்ரிஷா போயிட்டு நான் விவாகரத்து வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி த்ரிஷாவை ஏமாத்திட்டாங்க. ஒருவேளை விவாகரத்து கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி வாங்குறேன்னு தான்ப்பா என்கிட்ட பேசினாங்க, நான் அதை நம்பிதான் கல்யாண வீட்டுக்குலாம் கூட எல்லாம் சேர்ந்து போனேன், ஆனா இப்போ வாங்காம அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க, என்ன விஜய் ஏமாத்திட்டாரு அப்படின்னு த்ரிஷா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா விஜய்க்கு 10 வருஷம் வந்து சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்படி ஒரு குண்டு வந்து விஜய் தொண்டர்கள் வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. சோ இந்த விஷயம் நடக்குமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்ததா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்னப்பா ஏதோ குட் நியூஸ் இருக்குன்னு சொன்னேன், அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணா சொன்னார் இல்லையா, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரியே நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் RN ரவி தேவையில்லைன்னு அண்ணாவோட வாக்க அமித்ஷா ஏத்து ஆளுநர் ரவியை இப்போ வந்து மாற்றம் செஞ்சிருக்காங்க. அதுவும் மேற்கு வங்கத்துக்கு மாற்றம் செஞ்சிருக்காங்க. இது நம்ம இப்படியும் பார்க்கலாம். தமிழ்நாட்டுல கூட நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க, ஆனா மேற்கு வங்கத்துல இந்த மம்தாவோட ஆட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதெல்லாம் கட்டி காப்பாற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சரியான ஆளு தேவை, அது ஆளுநர் RN ரவியா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு RN ரவியை இப்போ வந்து மேற்கு வங்கத்துக்கு மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு ஆளுநர், அப்ப ஆளுநரே இல்லாம தமிழ்நாடு இருக்க போகுதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. கேரளா ஆளுநராக இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத தமிழ்நாடு ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பும் கொடுத்திருக்காங்க. இப்போ மேற்கு வங்கத்துல ஆளுநரா இருந்தார்ல அவர் ஆனந்த் போஸ், அவர் என்ன ஆனாரு அப்படின்னா அவர் வந்து எதிர்பாராத விதமா யாருக்குமே தெரிவிக்காம திடுதிப்புன்னு வந்து என்னோட பதவியை நான் ராஜினாமா செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா செய்யறாங்க. அதுக்கப்புறமா நம்ம RN ரவியை வந்து மேற்கு வங்கத்துக்கு மாற்றம் செய்யறாங்க. தேர்தல் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த 5 மாநிலங்கள்லயுமே ஆளுநர் மாற்றம் அப்படிங்கிறது இப்போ நடந்திருக்கு. இதுல என்னோட நோட் பண்ண வேண்டியது என்ன இருக்குன்னா, மம்தா வந்து இந்த மாதிரி ஆளுநர் RN ரவியை இங்க வந்து மேற்கு வங்கத்துக்கு நீங்க ஆளுநரா போடுறீங்க அப்படிங்கிறத என்கிட்ட தெரியப்படுத்தவே இல்லை. இப்படி ஒரு விஷயம் வந்து எனக்கு அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல பதிவும் போட்டிருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள்.